ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீ பாயிண்ட்ல இருக்கோம். ஸோ டீ பாயிண்ட் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம், ஏற்கனவே ரிலீஃப்ல ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஷாப்பு. ஸோ இவங்களே வந்து ஃப்ரான்சைஸ் வைக்காம இவங்க வந்து ஃப்ரான்சைஸ் 10 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அப்படியே ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இங்க முக்கியத்துவமே. ஏன்னா வந்து சில கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வரமாட்டாங்க, வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் வரலன்னா அப்படியே கடையை மூடிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து இன்னொரு ஆள் வந்தாதான் கடையை ஓப்பன் பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷனு. ஸோ ஒரு ஆள் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஆள் பண்ணாலும் வந்தாலும் இன்னொரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு ஒர்க்கருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து ஃபேமிலின்றதால ஸோ இவங்க வந்து ஒரு ஆள் வரலனாலும் வீட்டில் இன்னொரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க, அது அவங்களுக்கு பதிலாக. ஸோ அதனால வந்து நல்ல ஃபேமிலி ரன் பண்ணிருக்கனால நம்ம ஃபுட்டு வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி ரன் பண்ணதுனால வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்குது. ஸோ சம்சா ஆகட்டும், இல்லை பப்ஸா ஆகட்டும், இல்லை வந்து மற்ற என்ன அதாவது டீ காஃபி முக்கியமாக சொல்ல போனா, ஏன்னா டீ டு பாயிண்ட் ஃபேமஸே டீ காஃபி தான். ஸோ டீ காஃபி வந்து வீட்டில் நம்ம அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி கிடைக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் அது. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலியில் எப்படி தருவாங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, அதனால ஹைஜீனிக்காக தராங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இப்போ இன்னும் நம்ம வீடியோ எடுப்போம், அப்போ கிச்சனில் எடுப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன் வேணாம், ஏன்னா வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதனால வேணாம். ஸோ இன்னும் நாள் கண்டிப்பாக இருக்கும். அண்டு நம்ம வரும்போதே பார்த்துருப்போம், இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இமேகட் காலேஜ் இருக்கு இல்லையா, சின்ன காங்கனாப்பம். ஸோ கல்லூட்டு பாண்டி ரோட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா முள்ளோட செக் போஸ்ட் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம சின்ன காங்கனாப்பம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இமாக்குலேட் காலேஜ் இருக்கும். ஸோ இருக்குங்களா, ஸோ அந்த இமாக்குலேட் காலேஜ் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம டீ பாயிண்ட் இருக்கும். ஸோ டீ பாயிண்ட்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மற்ற டீ பாயிண்ட் மாதிரி இல்லை, ஏன்னா வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா வாங்க, அப்படியே கார் பார்க்கிங் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பெரிய ஸ்பேஷியஸா ஒரு இடம் இருக்கு. மற்ற டீ பாயிண்ட்ல இல்லாதது, மற்ற டீ ஷாப்ல இல்லாதது நம்ம கடையில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் தான், கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங். இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா எங்கேயுமே இருக்காது. ஸோ பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஃபுல்லா வந்து லேண்ட்ஸ் தான், விளை நிலங்கள் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இதா இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காட்டுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ் தான். ஸோ பின்னாடி ஃபுல்லாக லேண்ட்ஸ் தான், நடுவில் நம்ம கடை. ஸோ அந்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் மில்க்கு, டீ, காஃபி, அது இல்லாமல் வந்து பப்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே வந்து நீங்கள் வந்து மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடை வந்து இந்த வடைலாம் கிடைக்காது, கீரை வடைலாம் கிடைக்காது. ஸோ கீரை வடைலாம் போட்டிருக்காங்க. ஸோ போண்டா கிடைக்காது, போண்டா போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் ரேட்டு அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கிடைக்குது. ஸோ மற்ற இடத்துல இந்த மாதிரி ரேட்ல வாங்க மாட்டீங்க, அங்கே ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பணியாரம்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்கானிக் ஃபுட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. பணியாரம்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பணியாரம் வந்து இங்கேயும் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் ஓனா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து டீ ஷாப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, நல்லாவும் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, லோவஸ்ட் ப்ரைஸ்ங்கிறதுக்காக ரொம்ப எப்படி சொல்றது, ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோ குவாலிட்டி ஃப்ரூட்ஸா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஃபுல் குவாலிட்டியா பண்றாங்க. ஸோ 80 ரூபா 100 ரூபான்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு கிலோக்கு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ரேட்டு வந்து அந்த அளவுக்கு கம்மியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கஸ்டமர் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட பேசலாம் வாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் போறதுக்குள்ள பேசலாம். அக்கா சொல்லுங்கக்கா. இந்த கடையில வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா டீ காஃபி நல்லா நாங்க விரும்பி சாப்பிடுவோம். ஆனாலும் இன்னும் வந்து இதுல கேவுருமா வடை சூப்பரா இருக்கும். சுட சுட வந்து உளுத்த வடை போடுவாங்க, அப்புறம் வாழைப்பூ வடை போடுவாங்க, நல்லா இருக்கும். சூப்பர். நம்ம கடையில ரொம்ப பிடிச்சது வந்து கேவுருமா வடை. இப்ப கூட பஜ்ஜி சுட சுட கொண்டு வராங்க பாருங்க, நல்லா இருக்கு. இப்ப சுடுது. நம்ம அடுத்த கஸ்டமருக்கு பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன சாப்பிட்டீங்க? ஐஸ்கிரீம் சார், நல்லா இருந்துச்சுங்களா? ரேட்டு கம்மியா இருக்குங்களா? ஓகே, கண்டிப்பா அடுத்தடி கண்டிப்பா வரணும். நல்லா இருந்துச்சு தம்பி. என்ன சாப்பிடுறீங்க இப்போ? சமோசா, பஜ்ஜி, போண்டா. ஓகே, போண்டா வந்து ஆப்பம் மாதிரி ஏதோ இருக்கு. போண்டா ட்ரை பண்றாங்க. ஓகே, இது போண்டா, கோதுமை போண்டா. ஓ, நம்ம கடையில ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? ரொம்ப பிடிச்சதுன்னா சமோசா. நீங்க எங்க இருக்கீங்க? இங்க வந்து சாப்பிடுறீங்க? கல்மேட்ல இருந்து பாகுல். ஓகே, பாகுல்ல இருந்து சாப்பிடுறீங்களா? பாகுல்ல இருந்து கங்கனாப்பம் வந்து சாப்பிடுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸ்கூல் போயிட்டு வரும்போது சாப்பிடுவோம். ஸ்கூல் போயிட்டு வரும்போது சாப்பிடுறீங்களா? இங்க தான் ஸ்கூலா? அங்க கடல். ஓகே ஓகே, சென்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, வரும்போதெல்லாம் நீங்க சாப்பிட்டு. சூப்பர் ஜி, சூப்பர். டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? சூப்பர்.
கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. ஓகே. சரிங்களா? எல்லாரும் சாப்பிட சொல்லுங்க. ஸோ ரேட்டும் கம்மியா இருக்கும்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஈசிஆர்ல வரீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய ஈசிஆர்ல வந்து ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் வசதி இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி, ஒரு டாய்லெட் வசதி வந்து இருக்காது. ஸோ சரியான ஒரு டாய்லெட் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா வந்து கடைக்கு போயிடுவீங்க, சாப்பிட்டுருவீங்க. ஸோ டாய்லெட்டுன்னு ஒரு விஷயம் கரெக்டா இருக்காது. அப்படி இருந்தாலுமே வந்து 5 ரூபா 10 ரூபா வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும், கட்டண கடைப்பட மாதிரி இருக்கும். ஸோ ஆனா இது இங்க அப்படி கிடையாது. நம்ம கடையில வந்து ஓகே இது ஒன்று ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலான ஒரு டாய்லெட். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர கஸ்டமர் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு தான் இது இருக்கு. ஸோ வர கஸ்டமர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வர ஒரு லேடிஸ் வராங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கடைக்கு வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்காக தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் வந்து ஆக்சசபிளா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம கடையில அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அதுன்னு சொல்றத விட ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் உங்களுக்கு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து லேடிஸ் தான் வளர்க்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு லேடிஸ் வந்து ஃபேமிலியா வரலாம். ஒரு பொண்ணு வராங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பையன் இருந்தா ஒரு சில பேர்லாம் வர மாட்டாங்க. ஸோ வாங்குறதாகட்டும் வேற யார்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த இங்க நடக்காது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு 5 பேர்னா 5 பேர்ல 4 பேர் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான். மீதி வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வந்து ஜென்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுமே வந்து கிட்டத்தட்ட ரேர் தான். ஆனால் ஃபேமிலி வந்து எல்லாமே ஃபேமிலி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து அழகா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலியா ஒரு வந்துட்டு போகலாம். ஸோ ஃபேமிலி ரெஸ்டாரண்டே சொல்லலாம் கிட்டத்தட்ட. நம்மளுக்கு வந்து பஜ்ஜி கொடுத்துருக்காங்க, வடை கொடுத்துருக்காங்க, போண்டா கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டீ கொடுத்துருக்காங்க. ஏன்னா டீ பாயிண்ட்னாலே டீ தான். ஸோ டீ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நார்மல் டீ தான். நார்மல் டீலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பெல் பண்ணும் போதே தெரியும் அதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்படியே சாப்பிட்ற அதை எடுத்துகிட்டு போகும்போதே அந்த வாசனையிலே தெரியுது ஏலக்காய் போட்டிருக்காங்க. ஸோ இஞ்சி ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அழகாக தெரியுது. ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஆச்சரியம் வந்து டீ வந்து எல்லா சில கடத்தில் கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு, அது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து பஜ்ஜி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பஜ்ஜி தராங்க. நான் பார்த்த உடனே 10 ரூபான்னு நினைச்சேன். ஸோ மிளகா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அடைஞ்சு அதை வந்து அழகா வந்து ஒரு எண்ணெயில போட்டு அழகா வறுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கரமா ஷாக்காக இருந்தது. ஸோ 5 ரூபாய்க்கு இப்போ யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ குவாலிட்டியும் பார்க்கறதுலே நல்லா இருக்கு. ஸோ ஒரு ரிச் லுக் கொடுக்குது. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். மிளகா பஜ்ஜினா காரணம் அது வந்து நல்லாவே இருக்கு. நல்ல எண்ணெயில போட்டிருக்காங்க. சில கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாமா எண்ணெய் போடுவாங்க. நம்ம கடையில் நல்ல எண்ணெய் போட்டிருக்காங்க. மிளகா பஜ்ஜி இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கொடுக்குறாங்க பாருங்க. இது 5 ரூபா. நம்ம கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா சொல்றாங்க. ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப கிராமத்தில் போயிங்கன்னா ஒரு 7 ரூபா 8 ரூபா சொல்லுவாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட டவுன் தான். ஸோ எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஈசிஆர் ரோட்ல இப்படி ஒரு கடை இருக்கு. ஸோ பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 5 ரூபா சொல்றாங்க. ஸோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, குவாலிட்டி பக்கவா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது இந்த ரேட்ல எப்படி கொடுக்குறாங்க நமக்கு தெரியல. ஸோ இது அதே மாதிரி போண்டா வந்து பாத்தீங்கன்னா போண்டா வந்து ஆயில் ரொம்ப ஆயிலியா இல்லாம ஆயில் இருந்தும் இல்லாம அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு. பாருங்க, ஆயில் இருந்தும் இல்லாம கரெக்டான ஒரு லெவல்ல ஆயில்ல இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே அந்த மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. வடை எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, வாழைப்பூ வடை. ஸோ இவங்க வந்து எப்படி சொல்றது, வாழைப்பூ வடை செய்வாங்க, கீரை வடை செய்வாங்க. ஸோ இவங்க வந்து ஆர்கானிக்காக நிறைய ஃபுட் வச்சு நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக நிறைய ஃபுட் செய்கிறாங்க. ஸோ வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டாலே போதும்.
நீங்கள் அஜீரண பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா சில கடைலாம் நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டுட்டு போவாங்க, ஈஸியாக ரோட்டில் வருவாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க, அப்படியே சென்னைக்கு போகிறதுக்குள்ளே மற்ற ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து அஜீரண பிரச்சனைலாம் வந்துடும். ஸோ நம்ம கடையில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கடையை இப்போ எடுக்கிறோம். செகண்ட் வீடியோ நம்ம போடும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிச்சன்லாம் பார்ப்போம். அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. வாழைப்பூவே பார்த்தீங்கன்னா வாழைப்பூட அவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்கு. எண்ணெய் வந்து இருந்தும் இல்லாமல் அந்த ஒரு லெவலில் இருக்கு. மோஸ்ட்லி இந்த குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபுட்லாம் வந்து ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்றாங்க. வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நாமளா வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வடையா செஞ்சு வாழைப்பூ வடையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ நானே 2-3 சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சொல்லுங்கக்கா, அப்படியே பார்க்கும்போது அப்படியே பிரகாசமா இருக்கீங்க. சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடுறீங்க? மிளகா பஜ்ஜி நல்லா இருக்கு. ஓகே, நல்லா சூடா இருக்குங்களா? சூடா இருக்கு, நல்லாவும் டேஸ்டா தான் இருக்கு. ஓகேக்கா, நம்ம கடைக்கு வரணும்னா எதுக்காக வரலாம்க்கா? டேஸ்ட் இருக்கணும். டேஸ்ட் ரேட்ல கம்மியா இருக்குங்களா? விலை கம்மியாவும் இருக்கு. இங்க வந்து இப்படி ஒரு கடை இங்க ஒண்ணு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்க மாதிரிலாம் கடையே நம்ம பக்கத்துல இல்லை. அது வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை. ஸோ ரேட்டும் கம்மியா தராங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மைங்களா? ரேட்டு கம்மியா? கண்டிப்பா உண்மைதாங்க. ஓகே, டேஸ்ட் எப்படி? ஏன்னா ரேட்டு கம்மியா தான், டேஸ்ட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டேஸ்ட் செம லெவல்ல இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ ஓகே, இங்க ஸ்டாஃப் சர்வ் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க இப்படி கைண்டா சர்வ் பண்றாங்களா? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கைண்டா சர்வ் பண்ணாங்க. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்ல, ஏன்னா வந்து கஸ்டமர் உங்களை நான் சொல்ற மட்டும் பார்த்து வர மாட்டாங்க, உங்களை நீங்க சொல்றத பார்த்து தான் வருவாங்க. கண்டிப்பா நல்லா பண்றாங்க. கண்டிப்பா இன்னும் டைம் வரணும். கண்டிப்பா இன்னும் டைம் வரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கடை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஈசிஆர் சைடில் போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதுவும் கல்லூட்டு பாண்டி ரோட்ல வந்தீங்கன்னா அப்படியே நம்ம இம்மாக்குலேட் காலேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம டீ பாயிண்ட் இருக்கும். பாண்டிச்சேரியில் முள்ளோட செக் போஸ்ட் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்கும், டீ பாயிண்ட். ஸோ லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்ல, பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்ல. ஸோ நம்ம கடை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கஸ்டமரும் அவ்வளோ பேசியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒன் டைம் வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும்.